வெல்கம் டு திரிஷ் விஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது அர்ஜுன் தாஸோட கான்செப்ட் படம் பார்த்தாச்சு, அதை பற்றி பேசலாம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்கா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருமே ஸ்கேம் பண்ணால் அதுதான் இந்த படத்தோட சிம்பிளான பாட்டு. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அதாவது அர்ஜுன் தாஸ் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் வந்து யாரோ கடத்திடுறாங்க. ஸோ அந்த பையனை யார் கடத்தினா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி முன்னாடி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு தான் படத்தோட கதை. ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றியும் படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்குள்ளேயே படத்தோட கதைக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீனுமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையா இருக்கும். முக்கியமா அந்த இபி ஆஃபீஸில் நடக்கிற சீன் இது ஒண்ணுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு படத்துல காமெடியுமே வந்துட்டு எல்லா இடத்துல சூப்பரா கொண்டு இருந்துச்சு. முக்கியமா இன்ட்ரோல் போர்ஷன் கிளைமாக்ஸ் போர்ஷன் ரெண்டுமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா அர்ஜுன் தாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்திருக்காரு, வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. நான் வில்லன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரோலும் பண்ணுவேன் செம்மையா நிரூபிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸா இருந்தா அண்ணா பண்ணா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், வடிவுகர் சிம்மா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படம் டெக்னிக்கலாமே நல்ல சவுண்ட் அவுட்டா இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். முக்கியமா சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அப்புறம் மியூசிக்கா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி படத்துல ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஏமாத்துறதும் தப்பு தான், ஏமாறுறதும் தப்பு தான் அப்படின்ற விஷயத்த ஒரு எடுத்துட்டு அதை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்து மூலமா நல்ல ஒரு மெசேஜே கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்களுக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யாராச்சும் ஏதாச்சும் உடனே தராங்க, இல்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நல்ல ஒண்ணுக்கு 10 தடவை யோசிச்சு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். நம்ம வலுக்கட்டாயமா போய் டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனாலதான் வந்துட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது, நிறைய பேர் வந்து ஏமாந்து போறாங்க. ஸோ ஒரு நல்ல அவேர்னஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல என்ன பெட்டரா வந்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமெடி போர்ஷன்ஸ் படத்துல இருக்கு, நல்லாவே சூப்பரா நடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த படத்துக்கு இன்னுமே படத்துல காமெடி போர்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் படம் தான். ஸோ அதனால படத்துல காமெடி இன்னுமே இருந்தா படம் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிறதும் செய்யுது, டியூரேஷனை கொஞ்சம் லைட்டா கட்டு போட்டுக்கலாம். மற்றபடி ஒரு சூப்பரான படம். தாராளமா அந்த படத்தை உங்க குடும்பத்தை டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல, அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு கூட தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து இந்த படத்தோட ப்ரீமியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆகோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் எந்த எக்ஸ்பர்ட்ஸும் இல்லை, ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. சரி, ஒரு பிளாங்க் மைண்டா போய் உட்காந்தேன். படம் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸோ சூப்பரான படம், மிஸ் பண்ணாம டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. படம் வைக்கணும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் அதை காத்துட்டு இருக்கு. மூவி ரிவ்யூஸ் வருது, சூப்பர் கேர்ள் வீடியோ அடுத்து வருது. அதுக்கப்புறம் திருஷ்யம் 3யோட மூவி எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா வருது, அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதையும் நான் போட்டுறேன். ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.